ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி காரசாரமாக ஜூஸியான மட்டன் கிரேவி தான். இந்த ரெசிபிக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 20 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 20 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நேரடியாக குக்கர்லேயே குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரிஞ்சி இலை, 1 மராத்தி மொக்கு, 1 அன்னாசி பூ சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் 3 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததும் அதில் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கையளவு மல்லித்தலை புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வறுத்து அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து டேஸ்ட் செக் பண்ணி தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மொத்தமாக 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்க. குக்கரில் ப்ரெஷர் போனதும் குக்கரை திறந்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மல்லித்தலை புதினா சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஜூஸியான காரசாரமாக மட்டன் கறி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.